நாகர்கோவில் மக்கள் எல்லாத்துக்குமே வணக்கம். நம்ம நேத்து தான் நாம் தமிழர் கட்சி சார்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல இந்த குப்பை கிடங்கை வந்து இங்கேருந்து நிரந்தரமா மாத்தி மக்கள் வசிக்காத பகுதியில தான் ஒன்று வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனு ஒன்று அனுப்பிச்சிருந்தோம். இன்னைக்கு வந்து அசம்பாவிதமா இன்னைக்கு அடுத்த நாள் 24 மணி நேரத்துக்குள்ளேயே இங்க தீப்பத்தி எரியுது அதே குப்பை கிடங்குல. ஆண்டுக்கு ஒரு மூணு முறையாச்சும் இந்த இடத்துல தீப்பத்தி எரிஞ்சிடும். வழக்கம் போல தீயணைப்பு வீரர்கள் வந்து நீங்க பின்னாடி இந்த காணொலியில பாக்குறீங்களா, பைப்ல அந்த தண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க. இதே சம்பவம் தான் வருஷத்துக்கு 3 வாட்டி நடந்துட்டு இருக்கும். இத்தனை 30 ஆண்டு காலமாக இது வரைக்கும் இந்த அரசாங்கமோ அரசு அதிகாரிகளும் இந்த பகுதி மக்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு இன்னும் வரைக்கும் கொடுக்கவே இல்லை. புகை பாருங்க பின்னாடி எப்படி சூழ்ந்து போகுது அப்படின்னு. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் அளவுல இந்த கரும்புகை சூழ்ந்து போகுது. இந்த குப்பையை கிடங்க சுத்தி ஏகப்பட்ட மக்கள் வசிக்கிறாங்க. காலையில அந்த பகுதியில போய் பார்த்துட்டு வரோம். இந்த குழந்தைங்களை வைத்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் எல்லாம் அடிச்சு பிறண்டு வீட்டை விட்டு ஓடி வராங்க. மூச்சு திணறி ஏற்பட்டு கண்ணை திறக்க முடியாம அந்த காணொலி எல்லாம் எடுத்து போடுறதுக்கே எனக்கு ஒரு மாதிரியா இருந்தது. அந்த காணொலியை பதிவிடுறதுக்கே எனக்கு மனசாட்சி இல்லை. அந்த டைம்ல வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் அப்புறப்படுத்துற, கொஞ்சம் தள்ளி போங்க அந்த மாதிரி இதுல வந்து நாங்கள் ஈடுபட்டு கொண்டு இருக்கோம். ஒரு சிறப்பு தீர்மானத்தை நான் எப்படியாவது நிறைவேற்றி இங்க பின்னாடி இருக்கிற இந்த குப்பை எல்லா குப்பை கிடங்குக்குள்ள இருக்கிற எல்லா குப்பைகளுமே ஒரு 6 மாசத்துக்குள்ள நான் அகற்றிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய வாக்குறுதியை கொடுத்து மக்களை முட்டாளாக்கி முன்னாள் மேயர் மகேஷ் அவர்கள் தொகுதியை விட்டே போயிட்டாரு. அடுத்ததாக வந்த மேரி பிரின்சி லதா அவர்கள் ஏதாவது ஆக்கப்பூர்வமா ஏதாவது செய்வாங்கன்னு பார்த்தோன்னா, அது லாஸ்ட் வீடியோல காணொலியில நான் வந்து சொல்லியிருந்தேன். அது வந்து உண்மையான நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நான் அதுக்கு தான் லேமினேஷன் பண்ணி நான் அதை எடுத்துட்டு வந்திருக்கேன். நம்ம நாகர்கோவில் மாநகராட்சி மேயரோட அந்த பதிவை இந்த காணொலியில நீங்க வந்து பார்க்கலாம். இந்த பதிவை வந்து பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு 12ஆம் கிளாஸ் பையனுக்கு நான் காட்டினேன். அவன் விழுந்து சிரிக்கிறேன். உண்மையிலேயே இவங்க மேயரா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம் வந்து அவனுக்கே ஏற்படுது. இவங்களெல்லாம் பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயம் தான் தெரியுது. இவங்களுக்கெல்லாம் இந்த குப்பை கிடங்கு அகற்றுவதற்கு திறன் இல்லாம திணறி போய் தான் இருக்கிறாங்க. இந்த திமுகவோட மேயர் 2 பேருமே. பெரிய அசம்பாவிதம் நடந்து மூச்சு திணறல் ஏற்பட்டு நிறைய உயிர் பலிகள் ஏற்பட்டா மட்டும்தான் இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும். அது வந்து அரசாங்கமே கிடையாது. நான் அது வந்து சொல்ல விரும்பல. இதை இப்போ புதுசா வந்திருக்க இந்த மாவட்ட ஆட்சியரை நிறைய இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் ரீல்ஸ்ல வந்து பார்க்க முடியுது. நானே ஒரு கோரிக்கை ஒன்று வைக்கிறேன். நேற்று தான் மனு, அதை நிறைய துறை சார்ந்த அதிகாரிகளுக்குமே அந்த மனுவை காப்பீட்டு போட்டு அனுப்பியிருக்கிறோம். இந்த குப்பை கிடங்கை வந்து ஒரு நிரந்தர தீர்வு நிரந்தர தீர்வு கொடுத்து அதை வந்து செயல்படுத்துறத நீங்க ஒரு ரீல்ஸா எடுத்து போட்டீங்கன்னா கண்டிப்பா நான் அந்த ரீல்ஸை லைக்கும் பண்றேன், ஷேரும் பண்றேன், ஸ்டோரி எல்லா இடத்துலயும் வைக்கிறேன். மாவட்ட ஆட்சியர் அவர்களே தயவு செய்து அதை பண்ணுங்க. இந்த மக்களுக்கு வந்து இதுல இருந்து ஒரு வீடியோ ஒன்று பெறுங்க, ஒரு கொடுங்க. இந்த மூச்சு திணறி ஏற்பட்டு ஒரு அசம்பாவிதம் நடந்ததுக்கு அப்புறம் தான் நாங்களாம் வருவோம்னா தயவு செய்து எல்லாரும் பதவி வேலைக்கு போயிருங்க. நன்றி.